உழைப்பாளர் திருநாள். உழைப்பு பலன் தரும் உடன்படிக்கை. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை. அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். ஏசாயா 65:23. உழைப்பு உயர்வு தரும் என்பது மூத்தோர் முதுமொழி. இதற்கு சான்றாய் திகழ்வோர் பலர். உழைப்பால் பலர் தங்கள் வாழ்வின் பாதையை மாற்றி அமைத்துள்ளனர். உருவாக்கப்படும் கப்பல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் அது அதற்காக உருவாக்கப்படவில்லை என்கின்றார் ஐன்ஸ்டீன். கடவுளால் உருவாக்கப்பட்ட மனுக்குலமும் சோம்பேறிகளாய் ஓரிடத்தில் வாழ்வதற்கு அல்ல, உழைத்து வாழவே கடவுள் எதிர்பார்க்கிறார். படைப்பின் வரலாற்றிலே கடவுள் முதல் உழைப்பாளியாக செயல்பட்டு மனுக்குலத்தை தனது கரங்களின் உழைப்பால் உருவாக்கி மகிழ்ந்தார். பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற இஸ்ரவேலர் எருசலேமில் வாழ்வாதாரமின்றி தடுமாறிய நிலையில் கடவுள் அத்திட்டம் உழையுங்கள், நற்பலனை அறுப்பீர்கள் என வாக்குறுதி கொடுத்தார். விடுதலை பெற்ற பின்பும் உழைப்பின் முழு பலனையும் பெற முடியாமல் தவித்த தம் மக்களுக்கு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். சங்கீதம் 128:2. கடவுளின் அழகிய உலகை பண்படுத்தி பாதுகாத்து நற்பலன்களை அனுபவிக்க வேண்டிய மனுக்குலம் தனது பேராசையினால் இயற்கையினை அழித்து உழைத்து வாழ முடியாமல் தவிக்கின்றனர். அதோடு உண்மையுடனும் ஊக்கமுடனும் உறுதியுடனும் உழைக்க வேண்டிய நிலை பலரிடம் இல்லாமற் போவதால் தீவனையை அறுவடை செய்ய வேண்டிய நிலையை மிஞ்சுகின்றது. ஆனால் கடவுள் காட்டும் புதிய படைப்பால் முழுக்க முழுக்க அவருக்கு உகந்த வாழ்வு நிலவுவதையும் அதனால் உழைப்பின் பலனை முழுமையாக அனுபவித்து மகிழும் நிலையும் ஏற்படுகிறது. அந்த ஆனந்த பாக்கியம் நம் வாழ்விலும் நிலவட்டும். ஜெபம். உழைப்பை வலியுறுத்தும் ஆண்டவரே, ஊக்கமுடன் உழைக்கும் மன உறுதியையும் நற்பலனால் மகிழ்வடையும் நாட்களையும் எமக்கு தர மன்றாடுகின்றோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.